Hi friends. Okay, today's special Kalyana with Sambar. நம்ம புதிய வீட்டில் நார்மலாக சாம்பார் வைப்போம். ஆனால் கல்யாண வீட்டில் ஸ்பெஷலாக குக் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்பெஷல் விருந்தில், அதனால் அவங்க ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பருப்பு எடுத்துங்க. நான் பொதுவாகவே பாசி பருப்பு, மைசூர் பருப்பு கலந்து விற்கிறேன். நீங்கள் வேறு பருப்பு, ஆஸ்திரேலியா பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நான் பொதுவாகவே இந்த பருப்பு சட்டுன்னு வந்துடுறதுனால எனக்கு கன்வீனியன்ட் இருக்கிறனால நான் இந்த 2 பருப்பு தான் நான் இப்போது யூஸ் பண்ணுவேன். பருப்பு எடுத்து நல்லா குக் பண்ணிடுங்க. நான் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. வேக வைக்கும் போது பொதுவாக எப்போது நம்ம சமைக்கிறது போல் எண்ணெயும் உப்பும் போட்டு பூண்டு, மஞ்சள்தூள் இது போட்டு நல்லா குக் பண்ணி சாஃப்டாக பிற்பாடு எடுத்துருங்க. இப்போ நம்ம சாம்பார் மசாலா பவுடர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 5 ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கொரியாண்டர், 1 டீஸ்பூன் கியூமின், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலை, 1 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், அதாவது கருப்பு மிளகு. இதெல்லாம் சட்டியில் போட்டு வறுக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. திருவிய தேங்காய் பூ 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன். கொரியாண்டர் லீஃப் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 3 பல் எடுத்துக்கோங்க. காய்கறிகள்: தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, கிரீன் எக் பிளான்ட், முருங்கைக்காய். இதில் நீங்கள் பைத்தங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பவுடருக்காண்டி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, மிளகா, கொரியாண்டர், சீரகம், வெந்தயம், கடலை, உளுந்து, கருப்பு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா சட்டியில் தாளித்து எடுப்போம். எண்ணெய் இல்லாமல் நல்லா வாட்டி அதை வாசனை வரணும். தேங்காய், திருவிய தேங்காய் பூ 1 கப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். தேங்காய் நிறம் மாறணும். பாருங்களேன், தேங்காய் நிறம் மாறிடுச்சு. நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு அது மணம் தெரியும். இப்போ இதை எடுத்து ஆற விட்டு ட்ரை பிளெண்டில் போட்டு நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கிக்கணும். ஒரு சட்டி எடுத்துக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. நல்லா சூடான பிற்பாடு கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் தாளிச்சு விடுவோம் கருவேப்பிலையை. கடுகு 1/2 டீஸ்பூன், கியூமின் அதாவது சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 3 ட்ரை சில்லி அதையும் போட்டுக்குவோம். எண்ணெயில் போட்டு வாட்டுவோம். பூண்டு 2 பல்லு, வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அது நல்லா ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிப்போம். வெங்காயம்
வெங்காயம் நல்லா நரம் வர்ற வரைக்கும் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம தாளிக்கணும் சட்டியில். பெருங்காயம் தூள் கொஞ்சம் தூவிக்குவோம். நல்லா நிறம் மாறிடுச்சு, நல்லா தளிச்சாச்சு அந்த வெங்காயம் எல்லாத்தையும். இப்போ நம்ம காய்கறிகளை வந்து போடுவோம். நான் ஏற்கனவே கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளிக்காய் இருக்குது. இந்த தக்காளிக்காய் பிறகு தான் போடுவேன், இப்போ போட்டால் குழஞ்சிருன்ட்டு. ஸோ இருக்கிற அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுறேன். இப்போ காய்கறியை நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டு நல்லா வேக விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காய்கறிக்கு. வேக வச்சிருந்த பருப்பு, ஸோ இதை போடுவோம். நம்ம போட்டு நல்லா கிளறி விடணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அதாவது சில்லி பவுடர். வெஜிடபிள்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு வைப்போம். இப்போ வெஜிடபிள் நல்லா வந்துருச்சு. உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இப்போ தூவி விடுவோம். கிளறி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஸ்டே ஹோம். ஹாப்பி குக்கிங். பை பாய். Drop it.